ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதலாக இந்த மாதிரி வீடியோ போடுறேன். எல்லாமே கமெண்ட்ஸில் தொடர்ச்சியாக என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதனால் இப்போ நான் என்ன வேலை செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவிலேயே. ஆமாங்க, கூலி வேலை தான் நான் செய்கிறேன், எந்த ஜாப்பும் இல்லை. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியில் நான் வேலை செய்கிற ஸ்பாட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் அங்கே போயிட்டு ஒரு பில்டிங்க்கு தான் போகிறேன். நான் போயிட்டு அது என்ன வேலை, எப்படி செய்கிறேன், என்ன மாதிரி செய்கிறேன் எல்லாமே நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ அந்த பில்டிங்க்கு பக்கம் போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு நான் செய்கிற வேலை இதுதான். அது என்னென்ன முறையில் செய்கிறேன், எப்படி செய்கிறேன் எல்லாமே ஒரு விளக்கமான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் தொடர்ச்சியாக எல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் பக்கமே வந்துட்டோம். நான் பில்டிங் ஒர்க்கு தான் பண்ணுறேன். என்ன ஒர்க்குன்னு பக்கம் போயிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் பக்கம் வந்துட்டோம். பில்டிங் இதுதான், இந்த புது பில்டிங் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்டிங் வேலை தான் பண்ணுறேன். ஆளுகளை வச்சு வேலை செய்கிறேன். ஒரு 6-7 பில்டிங் போகுது. ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹவுஸ் ஓனர் பையன் பார்க்குறாரு. இந்த வேலை செய்கிறவங்களாம் வர்றாங்க. கிளம்புற டைம் ஆகி போச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஹவுஸ் ஓனரும் ஆசாரியாக இருந்திருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பட்டி பார்த்துருக்குறோம். இது ஹாலுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கங்கே ஈரமாக மேலே இருக்குது. என்ன காரணம்னா, டைரெக்டாக பட்டி வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே எல்லாம் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ஒரு நாள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கோட் பட்டியை வைப்போம். இப்போ கீழே எல்லாம் ஃபஸ்ட்டு கோட் பட்டி வச்சுருக்குது. இது கிச்சன் போகிற வழியில் டைனிங் ஹாலு. ஒரு நாளைக்கு முன்னுக்கே எல்லாமே தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டு தான் பண்ணுவோம். தேய்ச்சிட்டு தண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக எல்லாமே தேய்ச்சிட்டு பட்டி பார்த்துட்றாங்க. அது அப்படி பார்க்கக்கூடாது. டஸ்ட்டு இருக்கும். டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அந்த லைஃப் இருக்கிற பட்டிக்கு. அப்போ எங்கள் ஹாலில் பட்டி மூட்டையெல்லாம் அடிக்கிருக்குது. சாயந்தரம் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அது என்னென்னா, வேலை செய்கிற பையன் நான் கிளம்பலாமான்னு கேட்குறான். சரி கிளம்பு அப்படின்னு சொன்னேன். டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு வேறு பில்டிங் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அதனால் நேரம் இல்லாமல் போச்சு. நாளைக்கு இந்த ஹாலில் மேலெல்லாம் பட்டி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு 2வது கோடு பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக பிகினிங் 3வது கோடு பார்த்துருவோம். யாராவது பட்டி வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பெயிண்டிங் ஒர்க் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கீழே நம்பர் தரேன். கிச்சன் நல்ல பெரிய வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 17 சதுரங்கிறாரு கிச்சனு. இது படிக்கட்டால் மேலே போகணும். இப்போ நம்ம மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என் வேலை இதுதான் அப்படின்ட்டு காமிக்கலான்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் தொடர்ச்சியாக என் வேலைகள் இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் சொந்த லைஃப்பையும் காமிக்கிறேன். நான் ஒரு ஸ்க்ரீன் போட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதோட வெட்ட வெளியான என் வெளிச்சத்தை நான் பேசலான்னு விரும்புகிறேன். சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. இது பாருங்கள், மேலே 2 ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி இருக்குது சைடில். அது உள் ரூமு. எல்லாமே தேய்ச்சாச்சு. கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு தகடு போட்டு பண்ணுறோம். ஒர்க் இருந்தால் யாருமே தொடர்பு கொள்ளலாம். எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு முழுமைக்கு செஞ்சு கொடுக்குறோம். கமெண்ட்ஸில் வேணால் போடுங்க, நான் கான்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன். பில்டிங் நல்ல பெரிய பில்டிங் தான். 17 சதுரம்னு சொல்கிறாங்க. இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 17 சதுரம் இருக்கும். இந்த இதுக்கு அவுட்ரு கைப்பிடி சவுறு பில்டிங்கில் நல்ல லென்த்தாக தான் இருக்குது. தரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேமர் அடித்து டேம்ப்ரூஃப் அடிக்கணும். அப்போ தான் லீக்கேஜ் ஆகாது. பெரிய பில்டிங் தான். ப்ளம்பிங் வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது பிரேமர் அடித்து கலர் அடிக்கணும். நான் எல்லாமே ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது ஃப்ரெண்டு. இப்படியே போனால் ஃப்ரெண்டில் பார்க்கலாம். யாரோ ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்க. நாயை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் இல்லை நின்று வீடியோ போடுறதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீதியெல்லாம் போடுறேன். இந்த பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. அண்ணா என்ன வீடியோ போடாதீங்கங்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. நான் மீதி நாளைக்கு என்ன ஒர்க் நடந்திருக்குதுன்னு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.